ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தீனா திலகா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே குலோப் ஜாம் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவு எடுத்து கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது, லூஸாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஊறினதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி உருண்டையாக பால் ஷேப்பில் உருட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குட்டி குட்டியாக உருட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா கருகிடும். ஆல்ரெடி நான் ஜீராவில் ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பப்புள்ஸ் அடங்கி நல்லா புசு புசுன்னு வருதுன்னு. நம்ம மாவு எந்த அளவு பேசுகிறோமோ அந்தளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம அவ்வளோதான், இதை லாஸ்ட் பேட்ச் போட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். முடிச்சாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.